சாம்பார் தூள் அரைக்கிறதுக்கான ரெசிபி தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் என்னென்ன பொருள் தேவைப்படுதோ அதெல்லாம் கிச்சன் ஸ்கேலில் வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன். இந்த பொருள் தாங்க. இதுக்கான லிஸ்ட்டு வந்து நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அப்புறம் எல்லாம் அளந்து எடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து வறுத்தெடுத்துட்டேன். வறுத்து எடுக்கும்போது வந்து நம்ம பார்த்து கருகாமல் பார்த்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் வாங்கின அந்த கிரைண்டர் மிஷின்லேயே நான் மிளகாய்த்தூள் அரைச்சிக்கிட்டேன். நான் இந்த கிரைண்டர் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன். வேணால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இவ்வளோ குவான்டிட்டி இருக்கிறதுனால நான் இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட முடியாது. அதனால் 2-3 டைம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லா பொருளையும் பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைன் பவுடரை நான் பண்ணினேன். ஸோ இது தாங்க உங்களுக்கு காட்டிகிட்ருக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுனா, இது வந்து ஒரு 30 to 1 minutes அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணணும். இல்லைன்னா வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிரும். ஸோ அது மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் 1 நிமிஷம் அரைப்பேன், அதுக்கப்புறம் ஒரு 5 minutes பிரேக் கொடுப்பேன். அது மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுதாங்க ஃபைனலாக அரைச்ச மிளகாய் பவுட்ரு. நான் ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் குவான்டிட்டியை காட்டியிருக்கிறேன். ஸோ இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஃபைன் பவுடராக தான் பண்ணுது. நான் வந்து இந்த ப்ராடக்டில் சாட்டிஸ்ஃபையாக தான் இருந்தேன். ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது என்ன அந்த மூடியை போட்டு எடுக்கிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டம்னா ரொம்ப இது கிடையாது. பட் அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணுறது அன்ஸ்க்ரூ பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மற்றபடி இட்ஸ் ஓகே. இதாங்க நான் ஃபுல்லாக அரைச்ச மிளகாத்தூள். ஸோ இதை நான் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நான் பாட்டிலில் போட்டு வச்சுருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.